Hi friends, welcome to JHC Jessie English Grammar Channel. இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா ஆக்டிவ் வாய்ஸ் பாசிவ் வாய்ஸோட எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் தான் பார்க்க போறோம். சோ ஆக்டிவ் வாய்ஸ் பாசிவ் வாய்ஸ் கம்பல்சரி ஒரு கிராமர் இம்பார்ட்டன்ட் கிராமரா இருக்கு. படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாருக்குமே இது கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், உங்க வீட்ல படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நாங்க ஒரு 10 சென்டென்ஸ் பார்க்கலாம். உங்களுக்கு கிளியரா புரியுற மாதிரி நான் உங்களுக்கு சொல்லி தரேன். ஓகேங்களா? சோ ஃபர்ஸ்ட் வந்து ஆக்டிவ் வாய்ஸ்ல ஒரு சென்டென்ஸ், we make butter from cow's milk. நல்லா பாத்துக்கோங்க. ஒரு சென்டென்ஸ் நீங்க எடுத்துட்டீங்கன்னா அத சப்ஜெக்ட் வெர்ப் ஆப்ஜெக்ட் டிவைட் பண்ணிக்கிட்டீங்கன்னா அதுக்கப்புறமா உங்களுக்கு ஆக்டிவ் வாய்ஸ் பாசிவ் வாய்ஸ் ரொம்ப 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 ஈஸியா முடிஞ்சிடும். பிளஸ் ஒரு ஃபார்முலாவும் நான் சொல்லியிருக்கேன். சோ இந்த இடத்துல வந்துட்டு நார்மல் வெர்ப் மட்டும் வந்துச்சுன்னா அதை வந்து இஸ் verb 3ல சேஞ்ச் பண்ணோம். அது வந்து நான் இதுக்கு முன்னாடி ரூல்ஸ் எல்லாம் சொல்லிருக்கேன். நீங்க அந்த ரூல்ஸ் எல்லாம் பார்க்கலன்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோவோட எண்ட்ல பாத்தீங்கன்னா ஆக்டிவ் வாய்ஸ் பாசிவ் வாய்ஸ்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். அந்த எண்ட் கார்ட்ல இருக்கும். ஓகேங்களா? அந்த பிளேலிஸ்ட் கிளிக் பண்ணீங்கன்னா ஆக்டிவ் வாய்ஸ் பாசிவ் வாய்ஸ் ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து இன்ட்ரோடக்ஷன், அதோட ரூல்ஸ் இதெல்லாமே தனியா போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்க அதை படிச்சீங்கன்னா போதும். இந்த எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் சும்மா அடிச்சு தூக்கிடலாம். ஓகேங்களா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். We make butter from cow's milk. அதாவது நாங்க பட்டர் அதாவது வெண்ணெய் தயாரிக்கிறோம். எதுல இருந்தா கவுஸ் மில்க்ல இருந்து. ஓகேங்களா? சோ நாங்க அப்படின்றது சப்ஜெக்ட், தயாரிக்கிறோம் அப்படின்றது வெர்ப். ஓகேங்களா? தயாரிக்கிறதுன்றது ஒரு செயல். ஓகேங்களா? என்ன தயாரிக்கிறீங்க அப்படின்னா என்ன அப்படின்ற கேள்விக்கு பதில் வர்றது வந்துட்டு ஆப்ஜெக்ட். ஓகேங்களா? என்ன தயாரிக்கிறீங்க? அப்ப எதுல இருந்து அப்படின்னு கேட்டாதான், எதுல இருந்து எங்க இருந்துன்னு கேட்டாதான் ஃப்ரம் கவுஸ் மில்க். சோ இதெல்லாம் இந்த எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ் எல்லாம் நீங்க பெருசா எடுத்துக்காதீங்க. அதெல்லாம் அப்படியே பின்னாடியே இருக்கட்டும். ஓகேங்களா? சோ நான் சொல்றதுன்னா ஃபர்ஸ்ட் நம்ம இந்த ஆக்டிவ் வாய்ஸ் பாசிவ் வாய்ஸ்க்கு தேவையானது என்னன்னா சப்ஜெக்ட் வெர்ப் ஆப்ஜெக்ட். சப்ஜெக்ட்னா ஒரு நபரை குறிக்கிறது சப்ஜெக்ட், வேர்ப்னா ஒரு செயலை குறிக்கிறது வேர்ப். ஓகேங்களா? மேக் பண்றதுனா உருவாக்குறது ஒரு செயல். ஓகேங்களா? பட்டர் அப்படின்னா என்ன உருவாக்குறோம் அப்படின்றதுனா என்ன அப்படின்றது என்ன எதை உருவாக்குறோம் அப்படின்னா பட்டரை உருவாக்குறோம். ஓகேங்களா? யார் உருவாக்குனா நாங்க உருவாக்கணும். எதை உருவாக்குனீங்க அப்படின்னா பட்டரை உருவாக்கணும். ஓகேங்களா? சோ அப்ப அந்த ஆப்ஜெக்ட் நம்ம இப்படியே ஃப்ரண்ட்ல கொண்டு வந்துடணும். ஓகேங்களா? ஆப்ஜெக்டா பட்டர் அப்படின்றத ஃப்ரண்ட்ல கொண்டு வந்துடணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இந்த மேக் அப்படின்றது என்னவா சேஞ்ச் ஆகும்னு பாத்தீங்கன்னா இஸ் மேட். அதாவது பாசிவ் வாய்ஸ்ல மட்டும் எப்பயுமே வெர்ப் வந்து verb 3ல தான் இருக்கும். அதாவது மேக் அப்படின்னு இருந்துச்சுன்னா இதோட verb 2 வந்து மேட், verb 3 வந்து மேட். சோ மேட் அப்படின்னு கொண்டு வந்துடணும். ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும்னா இஸ் போனோம். ஏன்னா இது வந்து சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல இருக்குது. சோ இது என்ன டென்ஸ்ல எல்லாம் சொல்றீங்க எனக்கு ஒன்னும் புரியல அப்படின்னு நினைச்சீங்கன்னா இதுக்கு முன்னாடி வீடியோஸ் நான் போட்டிருக்கேன். அதுல வந்துட்டு உங்களுக்கு கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். சோ என்ன வந்துச்சுன்னா இஸ் வரணும் அப்படின்றதெல்லாம் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதை நீங்க பாத்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும். டைரக்டா இந்த வீடியோ பாக்குறவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும். எண்டு கார்ட்ல உங்களுக்கு பிளேலிஸ்ட் இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா டைரக்டா ஸ்க்ரோல் பண்ணி எண்டு கார்ட்ல இருக்க பிளேலிஸ்ட்ல இருக்க மத்த வீடியோ பார்த்துட்டு வந்து இதை பாத்தீங்கன்னா கூட உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா? சோ ஃபர்ஸ்ட் வந்து ஆப்ஜெக்ட் தூக்கி முன்னாடி போட்டுரும். இந்த verb இஸ் மேட் அப்படின்னு சேஞ்ச் பண்ணிக்கிறோம். இது வந்து ரூல்ல இருக்க மாதிரி. ஓகேங்களா? இந்த வி என்னவா மாறணும்னு பாத்தீங்கன்னா வி என்னவா மாறும்னா பை அப்படின்றது பாசிவ் வாய்ஸ்னாவே பைன்றத கம்பல்சரி நம்ம யூஸ் பண்ணோம். ஓகேங்களா? யூஸ் பண்ணிட்டு இந்த வி என்னவா சேஞ்ச் ஆகும்னா மீ அப்படின்னு சேஞ்ச் ஆகும். ஓகேங்களா? வி என்னவா சேஞ்ச் ஆகும் மீ. பட்டர் இஸ் மேட் பை அஸ். ஓகேங்களா? மீ வரக்கூடாது. ஐ வந்துச்சுன்னா மீ வரணும், அஸ் வரணும். ஓகேங்களா? வீன் வந்துச்சுன்னா அஸ்ன்னு சேஞ்ச் ஆகும். ஃப்ரம் கவுஸ் மில்க். அதாவது ஃப்ரம் கவுஸ் மில்க்ன்றது பேலன்ஸ் இருக்க சென்டென்ஸ். அதை அப்படியே போட்டுக்க வேண்டியதான். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன சேஞ்ச் பண்ணோம், ஆப்ஜெக்ட ஃப்ரண்ட்ல கொண்டு வந்துடணும், சப்ஜெக்ட பின்னாடி கொண்டு வந்துடணும். சோ இதுல வந்து சில சேஞ்சஸ் வரும். இது கம்பல்சரி நம்ம நிறைய வீடியோஸ் பார்க்கும்போது தான் உங்களுக்கு நல்லா கிளியரா புரியும். ஏன் சொல்றேன்னா உங்களுக்கு வீன்றது என்னவா சேஞ்ச் ஆகும், அஸ்ஸா சேஞ்ச் ஆகும். இதெல்லாம் நீங்க மெமரைஸ் தான் பண்ணிக்கணும். ஓகேங்களா? சோ பட்டர் அப்படின்றது ஆப்ஜெக்ட் முன்னாடி வரணும். இந்த மேக்ன்றது சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல இருக்கு. சோ அதை எப்படி சேஞ்ச் பண்ணா இஸ் மேட் அப்படின்னு சேஞ்ச் பண்ணோம். ஓகேங்களா? பட்டர் இஸ் மேட் பை அஸ் ஃப்ரம் கவுஸ் மில்க். அதாவது நாங்கள் வெண்ணெயை தயாரித்தோம், மாட்டுப்பாலிலிருந்து வெண்ணெயை தயாரித்தோம் போட்டிருக்காங்க. அதே வந்து வெண்ணெய் எங்களால் தயாரிக்கப்பட்டது, மாட்டுப்பாலிலிருந்து வெண்ணெய் எங்களால் தயாரிக்கப்பட்டது அப்படின்றதுதான் பாசிவ் வாய்ஸ்ல நம்ம சொல்லியிருக்கோம். ஓகேங்களா? அதாவது ஆப்ஜெக்ட ஃப்ரண்ட்ல கொண்டு வந்துட்டு, ஆப்ஜெக்ட்னா பேலன்ஸ் எதை தயாரிச்சோமோ அதை நம்ம ஃப்ரண்ட்ல மிகைப்படுத்தி சொல்லிட்டு அதாவது வெண்ணெய் எங்களால் தயாரிக்கப்பட்டது அப்படின்னு சொல்றோம் பாத்தீங்களா? அதான் நம்ம பாசிவ் வாய்ஸ்னு சொல்லுவோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் the postman delivers letter twice a day. இப்போ வந்து
போஸ்ட்மேன் அப்படின்றது சப்ஜெக்ட் ஓகேங்களா, ஒரு நபரை குறிக்கிறது சப்ஜெக்ட். அப்போ போஸ்ட்மேன்றது சப்ஜெக்ட். டெலிவர் பண்றதுன்னா அதை டெலிவர் பண்றது, சோ அது வந்து ஒரு செயலை குறிக்கிறது verb ஓகேங்களா. லெட்டர்ஸ் எதை டெலிவர் பண்றது அப்படின்னா லெட்டர்ஸ்ன்றது ஆப்ஜெக்ட் ஓகேங்களா. அப்போ லெட்டர்ஸ்ன்றது ஃப்ரண்ட்ல கொண்டு வந்துடும், ஏன்னா ஆப்ஜெக்ட் தானே நம்ம ஃப்ரண்ட்ல கொண்டு வந்துடும். இப்போ டெலிவர்ஸ் கொடுத்திருக்காங்க பாத்தீங்களா, அது வந்து இந்த சப்ஜெக்ட் வந்து ப்ளூரலா இருக்கிறதுனால நம்ம ஆர் சேர்த்துக்கணும் ஓகேங்களா. எதை வச்சு நம்ம போடுறோம்னு இந்த ஆர் வருதுன்னு பாத்தீங்கன்னா, இந்த சப்ஜெக்ட் வந்து எஸ் வந்திருக்குது ஓகேங்களா. சோ இந்த இடத்துல எஸ் வந்திருக்கிறதுனால இந்த இடத்துல ப்ளூரலா இருக்குது, சப்ஜெக்ட் வந்து ப்ளூரலா இருக்கிறதுனால ஆர் சேர்த்திருக்கோம் ஓகேங்களா. ஆர் டெலிவர்டு சேர்க்கணும். நான் எப்பயுமே சொல்லியிருக்கேன், பாசிவ் வாய்ஸ்ல மட்டும் வேர்ப் வந்து உங்களுக்கு டவுட்டே வேணாம், உங்களுக்கு மெயின் வேர்பை என்னவா சேஞ்ச் பண்ணனா வேர்ப் 3ல சேஞ்ச் பண்ணணும், அதாவது பாஸ்ட் பார்ட்டிசிபிள்ல தான் சேஞ்ச் பண்ணணும் ஓகேங்களா. டெலிவர்டு ட்வைஸ் எ டே பை தி போஸ்ட்மேன் ஓகேங்களா. அதாவது தபால்காரன் தபால்களை டெலிவர் செய்கிறான் 2 நாளைக்கு ஒரு முறை அப்படின்னு கொடுத்திருக்காங்க ஓகேங்களா. லெட்டர் கடிதங்களை தபால் செய்கிறான் ஓகேங்களா. கடிதங்களை டெலிவர் செய்கிறான். இப்போ கடிதங்கள் டெலிவர் செய்யப்பட்டது போஸ்ட்மேனால் ஓகேங்களா. போஸ்ட்மேனால் கடிதங்கள் டெலிவர் செய்யப்பட்டது அப்படின்றதுதான் பாசிவ் வாய்ஸ் ஓகேங்களா. நெக்ஸ்ட் someone has stolen my purse ஓகேங்களா. இப்போ someone யாரோ ஒருத்தர் அப்படின்றது அப்போ சப்ஜெக்ட் ஓகேங்களா. has stolenன்றது verb ஓகேங்களா. my purse எதை திருடினாங்க அப்படின்னா என்னுடைய பர்ஸ் வந்துட்டு someone திருடிட்டாங்க ஓகேங்களா. my purseன்றது ஆப்ஜெக்ட். சோ my purse ஃபர்ஸ்ட் கொண்டு வந்துடணும். has stolenன்றதை எப்படி சேஞ்ச் பண்ணணும் பாத்தீங்கன்னா has been stolen by some யாரோ ஒருவரால் என்னாச்சு, என்னுடைய பர்ஸ் வந்து திருடப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்றோம். அதே வந்து என்னுடைய பர்ஸ் திருடப்பட்டது யாரோ ஒருவரால் ஓகேங்களா. என் பர்ஸ் ஒருத்தன் வந்து என் பர்ஸ திருடிட்டான், என் பர்ஸ் ஒருவனால் திருடப்பட்டது, இதுதான் பாசிவ் வாய்ஸ். நான் ஒருத்தன் வந்துட்டு என் பர்ஸ் திருடிட்டான் அப்படின்றது ஆக்டிவ் வாய்ஸ். பர்ஸ் யாரோ ஒருவரால் திருடப்பட்டது அப்படின்னு சொல்றோம் பாத்தீங்களா, அதுதான் பாசிவ் வாய்ஸ் ஓகேங்களா. நெக்ஸ்ட் ரமேஷ் கேன் லிஃப்ட் திஸ் பாக்ஸ், ரமேஷ் வந்து இந்த பாக்ஸ தூக்குனா ஓகேங்களா. அப்போ ரமேஷ் அப்படின்றது சப்ஜெக்ட், கேன் லிஃப்ட் அப்படின்றது verb ஓகேங்களா. திஸ் பாக்ஸ் அப்படின்றது ஆப்ஜெக்ட் ஓகேங்களா. லிஃப்ட் பண்றதுனா தூக்குறதுனா அப்ப செயலை குறிக்கிறது verb ஓகேங்களா. சோ verb அப்படின்னும் போது நெக்ஸ்ட் அப்ப verbக்கு எதை தூக்குறோம் அப்படின்னா திஸ் பாக்ஸ்ன்றது முன்னாடி வந்துடணும் ஓகேங்களா. சோ ஆப்ஜெக்ட முன்னாடி கொண்டு வந்துட்டு நம்ம verb இங்க கொண்டு வந்துடணும் ஓகேங்களா. சோ ஆப்ஜெக்ட்ன்றது திஸ் பாக்ஸ்ன்றது சப்ஜெக்ட் ஓகேங்களா. கேன் அப்படின்றது என்னவா சேஞ்ச் ஆகுனா கேன் பி, லிஃப்ட்ன்றது என்னவா சேஞ்ச் ஆகுனா லிஃப்டட். நான் சொல்லியிருக்கேன் எல்லாமே வந்துட்டு verb 3ல தான் கொண்டு வந்துடணும். கேன் எப்படி கேன் பியா சேஞ்ச் ஆகுது அப்படின்னு சொன்னீங்கன்னா இதெல்லாம் ரூல்ஸ்ல நான் இதுக்கு முன்னாடியே கொடுத்திருக்கேன். சோ இதுக்கு முன்னாடி வீடியோல நீங்க பாத்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா. can be lifted அப்படியே சேஞ்ச் பண்ணிக்கிறோம். ரமேஷ் அப்படின்னா யாரால் செய்யப்பட்டது, அந்த பாக்ஸ் வந்து யாரால் தூக்கப்பட்டதுன்னா ரமேஷால் தூக்கப்பட்டது, அதனால பை ரமேஷ், அதாவது ஃப்ரண்ட்ல இருக்கிறது பேக்லயும் பேக்ல இருக்க ஃப்ரண்ட்லயும் கொண்டு வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். அதுல கொஞ்சம் சேஞ்சஸ் நடுவுல நடக்கும் ஓகேங்களா. அதுதான் இதுல ஆக்டிவ் வாய்ஸ் பாசிவ் வாய்ஸ் ஓகேங்களா. we should obey the rules, அது வந்துட்டு இப்போ we அப்படின்றது நாங்கள் சப்ஜெக்ட், should obey அப்படின்றது verb, தி ரூல்ஸ் எதை ஒபே பண்ணணும், ரூல்ஸ் எல்லாம் ஒபே பண்ணும் ஓகேங்களா ஆப்ஜெக்ட். சோ ஆப்ஜெக்ட் தி ரூல்ஸ்ன்றத ஃப்ரண்ட்ல கொண்டு வந்துட்டோம். ஷுட்ன்றத ஷுட் பீன்னு மாத்திட்டோம், ஒபேன்றத ஒபேடுன்னு மாத்திட்டோம். அப்புறம் பை வீன்றது என்னவா சேஞ்ச் ஆகணும் அஸ்ன்னு மாத்தணும், வீன்றது என்னவா சேஞ்ச் ஆகணும் அஸ்ன்னு மாத்தணும். சோ வீன்றது அஸ்ன்னு சேஞ்ச் பண்ணணும், ஐன்றத மீன் சேஞ்ச் பண்ணணும். இதெல்லாம் எனக்கு தெரியாது அப்படின்னீங்கன்னா அதுவும் எண்டு கார்ட்ல பாசிவ் வாய்ஸ்ல தனி ஒரு வீடியோவே போட்டிருக்கேன் ஓகேங்களா. இன்ட்ரோடக்ஷன் வீடியோன்னு இருக்கும், ஆக்டிவ் வாய்ஸ் பாசிவ் வாய்ஸ் இன்ட்ரோடக்ஷன் வீடியோ, அந்த வீடியோ பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிளியரா புரியும் ஓகேங்களா. சோ நான் எல்லாத்தையுமே சின்ன நுணுக்கமான விஷயம் எல்லாம் ஒரே வீடியோல கொடுக்க முடியாதுன்றதுக்காக தான். சோ ஃபர்ஸ்ட் வேர்பெல்லாம் நம்ம எப்படி சேஞ்ச் பண்ணணும், அதுக்கான ரூல்ஸ் என்ன, அதுக்கப்புறமா சப்ஜெக்ட் எப்படி சேஞ்ச் பண்ணணும், ஆப்ஜெக்டா சேஞ்ச் பண்ணணும், அதுக்கான ரூல்ஸ் என்ன சொல்லி தனித்தனி வீடியோவா கொடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதனாலதான் உங்களுக்கு சொல்றேன் இந்த வீடியோ பாருங்கன்ட்டு, ஏன்னா சின்ன வீடியோஸா கொடுத்தாதான் உங்களுக்கு கிளியரா புரியும்ன்றதுக்காக இந்த மாதிரி கொடுத்திருக்கேன் ஓகேங்களா. வி பிளே கிரிக்கெட் எவ்ரிடே, நாங்கள் கிரிக்கெட் டெய்லி விளையாடி கொண்டிருக்கிறோம் ஓகேங்களா. சோ இப்போ வந்துட்டு வி அப்படின்றது சப்ஜெக்ட், பிளே அப்படின்றது verb, கிரிக்கெட் எதை விளையாடணும், கிரிக்கெட் விளையாடணும், எவ்ரிடே விளையாடணுமா, இது விளையாண்டாமா, இதெல்லாம் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ், இது நம்மளுக்கு தேவையே இல்லை ஓகேங்களா. சோ இதை நீங்க பெருசா எடுத்துக்காதீங்க, இது மாதிரி எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ் வந்துச்சுன்னா அதை லாஸ்ட்லயே போட்டுக்கோங்க ஓகேங்களா. நாங்கள் கிரிக்கெட் விளையாடுகிறோம் ஓகேங்களா. நாங்கள் என்ன விளையாடுறோம் அப்படின்றது verb ஓகேங்களா. யார் விளையாடுறா, நாங்கள், அப்ப நாங்கள்ன்றது சப்ஜெக்ட் ஓகேங்களா, நபரை குறிக்கிறதுனால சப்ஜெக்ட். கிரிக்கெட் அப்படின்றது
எதை விளையாடுறோம் அப்படின்னா கிரிக்கெட். ஓகேங்களா, கிரிக்கெட்ன்றது ஆப்ஜெக்ட். அப்போ ஆப்ஜெக்ட ஃப்ரண்ட்ல கொண்டு வந்துடும். பிளேன்றது இஸ் அப்படின்னு சேஞ்ச் ஆகும். வெறும் பிளேன் இருந்துச்சுன்னா சிம்பிள் பிரசன்ட், அதனால இஸ்ன்றது சேஞ்ச் ஆகும். பிளேன்றது பிளேடுன்னு சேஞ்ச் ஆகும். வீன்றது பை அஸ்ன்னு சேஞ்ச் ஆகும். ஓகேங்களா, பைன்றது கம்பல்சரி, அஸ்ன்னு சேஞ்ச் ஆகும். வீன்றது என்னவா சேஞ்ச் ஆகும்னா அஸ்ன்னு சேஞ்ச் ஆகும். எவ்ரிடேவை அப்படியே கொண்டு வந்து போட்டுரும். ஓகேங்களா, கிரிக்கெட் இஸ் பிளேட் பை அஸ் எவ்ரிடே. கிரிக்கெட் எங்களால் விளையாடப்பட்டது. கிரிக்கெட் எங்களால் தினமும் விளையாடப்பட்டது. நாங்கள் கிரிக்கெட் விளையாடினோம். கிரிக்கெட் எங்களால் தினமும் விளையாடப்பட்டது. ஓகேங்களா, சோ கிரிக்கெட்டை முன்படுத்தி நம்ம சொல்றோம். ஓகேங்களா, த பியானோ ரிங்ஸ் தி பெல். தி பியானோ ரிங்ஸ் தி பெல். சோ பியானோன்றது சப்ஜெக்ட். ஓகேங்களா, ரிங்ஸ் அப்படின்றது வேர்ப். ஓகேங்களா, வேர்பை பார்த்து என்ன என்ன ரிங் பண்ணுது அப்படின்னா ஃபர்ஸ்ட் வேர்பை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஒரு செயலை கண்டுபிடிக்கிறதா வேர்ப்னு சொல்லுவோம். ரிங் ஆகுது. ரிங் ஆகுறதுன்னா சத்தம் கேக்குது, அந்த ரிங் ஆகுறது. ஓகேங்களா, அந்த சவுண்ட், அந்த ரிங் ஆகிறது தான் இப்ப வேர்ப். வேர்பை வந்து பார்த்து எது ரிங் ஆகுச்சு அப்படின்னு கேட்டோம்னா இந்த பியானோ தான் ரிங் ஆச்சு. அப்ப பியானோன்றது சப்ஜெக்ட். ஓகேங்களா, எப்படி ரிங் ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, எப்படி எதை அப்படின்னு பாத்தீங்கன்னா பெல்லு ரிங் ஆச்சு. ஓகேங்களா, பெல்லுன்றது ஆப்ஜெக்ட். அப்போ இந்த பெல்ல வந்துட்டு ஆப்ஜெக்டா ஃப்ரண்ட்ல கொண்டு வந்துடும். தி பெல் அப்படின்றத ஃப்ரண்ட்ல கொண்டு வந்துடும். ஆப்ஜெக்ட் வந்து ஃப்ரண்ட்ல வந்துருச்சு. ஆப்ஜெக்ட் சப்ஜெக்ட் ஆயிடும், சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் ஆயிடும். ஓகேங்களா, இப்போ வந்துட்டு ரிங்ஸ் அப்படின்னு இருக்கிறது சிம்பிள் பிரசன்ட். அத வந்து இஸ் ரங் அப்படின்னு மாத்தணும். அதாவது ரிங்கோட verb 3 வந்து ரங். ஓகேங்களா, verb 3 பை பை தி பியானோ. ஓகேங்களா, ஆப்ஜெக்ட் வந்துருச்சு, சப்ஜெக்ட மாத்திட்டோம். அடுத்தது பை தி பியானோ. ஓகேங்களா, நெக்ஸ்ட் தே ஆர் சிங்கிங் எ சாங். அவர்கள் பாடல்களை பாடிக்கொண்டிருக்கிறார்கள். ஓகேங்களா, அவர்கள் பாடல்களை பாடிக்கொண்டிருக்கிறார்கள். அப்போ வந்துட்டு எஸ் சிங்கிங் அப்படின்றது பாடுறது. பாடுறதுன்றது வேர்பை பார்த்து யார் பாடுறதுன்னா அவர்கள். ஆர் சிங்கிங்ன்றது வேர்ப். ஓகேங்களா, இப்போ அவர்கள் பாடுகிறார். தே அப்படின்றது சப்ஜெக்ட். ஓகேங்களா, சப்ஜெக்ட். அப்புறம் என்ன பண்ணாங்க அப்படின்னா சாங் பாடினாங்க. ஓகேங்களா, அப்ப என்ன இல்ல எதை இல்லைன்னா யார் அப்படின்னு குறிக்கிறது ஆப்ஜெக்ட். ஓகேங்களா, ஆப்ஜெக்ட். இப்போ வந்துட்டு சாங் அப்படின்றது ஃப்ரண்ட்ல கொண்டு வந்துடணும். ஓகேங்களா, சாங் அப்படின்றத ஃப்ரண்ட்ல கொண்டு வந்துடணும். இப்ப ஆர் அப்படின்றத இஸ் பீயிங். ஓகேங்களா, இப்ப சாங்ன்றது இப்ப தே அவர்கள் இருக்கிறதுனால ஆறுன்னு கொடுத்திருக்காங்க வேர்ப். ஓகேங்களா, ப்ளூரலா இருக்கிறதுனால சாங்ன்றது ப்ளூரல் கிடையாது, அதனால இஸ் பீயிங். ஏன்னா பீயிங் ஏன் வந்திருக்குன்னா சிங்கிங்க்கு ஐஎன்ஜி ஃபார்மேட்ல வந்திருக்கிறதுனால பீயிங்னு வரணும். இங்க வந்து வேர்பை வந்து verb 3ல மாத்தணும். சாங் அப்படின்றது அப்படியே வந்துட்டு ஆப்ஜெக்ட் வந்து சப்ஜெக்ட் ஆயிடுச்சு. இப்ப சாங்ன்றது ஒரே ஒரு சாங் தான், சிங்குலர். அப்பனா வந்துட்டு என்ன சேர்க்கணும்னு பாத்தீங்கன்னா இஸ். ஓகேங்களா, தேனா அவர்கள். அவர்கள்னா ஒன்றுக்கும் மேற்பட்ட நபர்கள், அதனால நம்ம ஆர் சேர்க்கிறோம். ப்ளூரல் வந்தா ஆர் சேர்க்கணும். சிங்குலர் வந்துச்சுன்னா இஸ் சேர்க்கணும். சிங்குலர்னா ஒரே ஒரு சாங், அதாவது சாங். சாங்னா ஒரு சாங். ஓகேங்களா, ஒரு பாடல். இப்போ ஒரே ஒரு பாடலுக்கு நம்ம இஸ் தான் சேர்க்கணும். ஓகேங்களா, சோ இஸ் எதுக்கு சேர்க்கிறோம், ஆர் எதுக்கு சேர்க்கிறோம்னு புரிஞ்சுக்கோங்க. இஸ்னா சிங்குலருக்கு சேர்க்கணும். அதாவது இப்போ ஒரு ஆப்பிள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரே ஒரு ஆப்பிள்னா அது வந்துட்டு ஆப்பிள் அப்படின்னு இருந்துச்சுன்னா இஸ். ஓகேங்களா, இதே இடத்துல இதே சாங்ஸ் அப்படின்னு இருந்துச்சுன்னா சாங்ஸ் ஆறுன்னு தான் கொடுத்திருப்பேன். ஏன்னா அது வந்து ப்ளூரல். ஓகேங்களா, இப்ப தேனா அவர்கள். அவர்கள்னாவே 2 பேர் இல்லைன்னா 2க்கும் மேற்பட்ட நபர்களை தான் நம்ம அவர்கள்னு சொல்லுவோம். ஓகேங்களா, அப்போ ஆர் சேர்த்துக்கணும். ஓகேங்களா, the song, a song is being sung by them. ஓகேங்களா, தேன்றது என்னவா சேஞ்ச் ஆகும்னா themனு சேஞ்ச் ஆகும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் அசோக் has written this letter. இப்போ வந்து அசோக் வந்துட்டு இந்த கடிதம் எழுதினான். இப்ப எழுதினான் அப்படின்னு ரிட்டன் அப்படின்னு ஹாஸ் ரிட்டன்றது verb. ஓகேங்களா, என்ன எழுதினான், கடிதம் எழுதினான். யார் எழுதினா, அசோக். ஓகேங்களா, சோ இப்ப திஸ் லெட்டர்ன்றது ஆப்ஜெக்ட். சோ இந்த திஸ் லெட்டர் அப்படியே ஃப்ரண்ட்ல கொண்டு வந்தோம். ஹாஸ் ரிட்டன் என்னமா சேஞ்ச் ஆகும்னா ஹாஸ் பீன் ரிட்டன். ஹாஸ் ரிட்டன் என்ன சேஞ்ச் பண்ணா ஹாஸ் பீன் ரிட்டன். இதெல்லாம் ரூல்ஸ். ஓகேங்களா, ஃபார்முலா மாதிரி. ஹாஸ் வந்துச்சுன்னா ஹாஸ் பீன் போடணும் அப்படின்றதெல்லாம் ஒரு ஃபார்முலா. அதை நீங்க மெமரைஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ரொம்ப கூட இல்ல, இந்த ஃபார்முலா ஒரு 8 ஃபார்முலாஸ் தான் இருக்கும். ரொம்ப ஈஸியா இருக்கும். அதை மெமரைஸ் பண்ணீங்கன்னா ஆக்டிவ் வாய்ஸ் பாசிவ் வாய்ஸ் பிச் ஓதரலாம். ஓகேங்களா, திஸ் லெட்டர் ஹாஸ் பீன் ரிட்டன் பை அசோக். பை அசோக், யாரால் எழுதப்பட்டது, பை அசோக். ஓகேங்களா, நெக்ஸ்ட் சீதா ஹாஸ் சென்ட் எ பார்சல். சீதா ஹாஸ் சென்ட் எ பார்சல். பார்சல் இப்போ வந்துட்டு சென்ட். சீதா வந்து பார்சலை சென்ட் பண்ண அனுப்புனா அப்படின்றது verb. ஓகேங்களா, அப்ப verb பார்த்து யார் சென்ட் பண்ணது, சீதா. சீதான்றது சப்ஜெக்ட். என்ன சென்ட் பண்ணா, பார்சல். ஓகேங்களா, பார்சல்ன்றது ஆப்ஜெக்ட். ஓகேங்களா, பார்சல் அப்படின்றது ஆப்ஜெக்ட். has been sent by சீதா. by சீதா, சீதாவால் பார்சல் சென்ட் பண்ணப்பட்டது. பார்சல் சீதாவால் சென்ட் பண்ணப்பட்டது. ஓகேங்களா, அனுப்பப்பட்டது. ஓகேங்களா,
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்த்த 10 சென்டென்ஸ் ஆக்டிவ் வாய்ஸ் பாசிவ் வாய்ஸ் மட்டும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு கிளியரா சொல்ல முடியாது. சோ நெக்ஸ்ட் வீடியோவும் பாருங்க. இந்த வீடியோலயே உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுனாலும் நீங்க கிளியரா திரும்பி ரிப்பீட்டடா போட்டு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆக்டிவ் வாய்ஸ் பாசிவ் வாய்ஸ்ன்றது ரொம்ப இம்பார்ட்டன்டான கிராமர், அதனால பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க ஆல் பட்டன் பிரஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். என்னோட இன்னொரு சேனல் ஜெஸ்ஸி ஸ்போக்கன் இங்கிலீஷ் சேனல், அதுல ஸ்போக்கன் இங்கிலீஷ் ரிலேட்டடான வீடியோஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, மறக்காம விசிட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். என்னோட இன்னொரு சேனல் ஜெஸ்ஸி எஜுகேஷன், அதுல எஸ்ஏ ரைட்டிங், லெட்டர் ரைட்டிங், தமிழ் கட்டுரை, ஸ்பீச் வீடியோஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இங்கிலீஷ் அண்ட் தமிழ் ரெண்டு சேனல்லையும் போஸ்ட் பண்ணிட்டு ரெண்டு லாங்குவேஜ்லயும் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். டிஸ்கிரிப்ஷன்ல ரெண்டு சேனலோட லிங்க்குமே இருக்கு, மறக்காம விசிட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். Thanks for watching. We will meet in the next video. Bye bye. See you. Take care. God bless you.